வணக்கம், சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். கார்மன் செல்வம்னு ஒரு படம் பார்த்தோம், தமிழ் படம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு படம். சமுத்திரகனி, லக்ஷ்மி ரெண்டு பேரும் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி லைஃப்லே இது அவருக்கு கிடைச்ச ரொம்ப பெஸ்ட் ரோல். காந்தாலே நல்ல கேரக்டர் சமுத்திரகனி பண்ணாங்க. இது அதோட ஒரு 100% ரொம்ப பவர்ஃபுல்லான ரோலு. அது சமுத்திரகனி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது சமுத்திரகனி தவிர நமக்கு வேற யாரையும் இந்த கேரக்டர்ல இமேஜின் பண்ணிக்க முடியாது. அவங்க அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு 100% சூட்டபிளா இருக்காங்க. லக்ஷ்மி ஒய்ஃப் ஆக்ட் பண்றாங்க. லக்ஷ்மி சூப்பரா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. சமுத்திரகனி, லக்ஷ்மி. அவருக்கு ஒரு 10 வயசு பையன். சமுத்திரகனி ஒரு பெரிய பணக்கார வீட்டில், கௌதம் மேனன் வீட்டில் கார் ஓட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் கௌதம் மேனன் ஒரு 1 month வேற ஊருக்கு போற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைம்ல கௌதம் மேனன் காரு சமுத்திரகனி கையில இருக்கு. சமுத்திரகனி, லக்ஷ்மி ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பணக்கார ஆகணும்னு ஆசை. லக்ஷ்மி பார்த்தா ஹுண்டில நிறைய பணம் சேர்த்து வச்சிருப்பான். அப்புறம் இவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒன்றும் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் இல்லை, சாரி, ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றா. அங்க போனா இவன் 5000 ரூபாய் கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம். சமுத்திரகனி சொல்றாரு, எதுக்குமா 2000 ரூபாய் கொடுத்த போகுதுன்ட்டு. இவங்க 5000 ரூபாய் கொடுத்த பிறகு கூட அவங்க அவமானம் பண்ணிடுறாரு. ஏன் இவ்வளவு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்தேன்ட்டு அவமானம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அதே டைம்ல போய் தாலி எல்லாம் வித்துட்டு வந்து அதுக்கப்புறம் 50000 ரூபாய் கிஃப்ட் கொடுக்குறான். அப்படி படத்துல காட்டுறாரு. இப்போ இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் ஒரு மிடில் கிளாஸுக்கு தான் சூட் ஆகும். இப்போ மிடில் கிளாஸோட கம்மி, லோவர் மிடில் கிளாஸ். இவங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கு? ஒன்று வண்டி வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை பையன் ஏஜில் இருந்தால் பையன் பொண்ணு ஏஜில் இருந்தால் ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில், மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்க. இதுதான் மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ஆசை. பட் இவங்களுக்கு இருக்கிறது சின்ன ஒரு 10 வயசு பையன்தான். சமுத்திரகனி இந்த 1 month டைம்ல, கௌதம் மேனன் ஊரில் இல்லாத டைம்ல எதோ பிளான் பண்றாரு. கௌதம் மேனன் கொடுத்த அவங்க சொந்த காரை டாக்ஸி ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க கார்ல டிராவல் பண்ணவர்ல அது இது பேசிட்டே இருப்பாரு. எப்படி கிரெடிட் கார்டு வாங்குறது, எப்படி வீடு வாங்குறது. ஸோ இந்த மாதிரி இவனை கார்ல டிராவல் பண்றவெல்லாம் பேசிட்டே இருப்பாரு. அந்தந்த ஐடியா எடுத்துட்டு சமுத்திரகனி இதெல்லாம் ட்ரை பண்றாரு. வீடு வாங்க போயிடுறாரு, கிரெடிட் கார்டு வாங்க போயிடுறாரு. ஒரு நாள் ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் 7000 ரூபாய்க்கு சாப்பிட்டு வர்றாங்க. இது நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாம் அந்த ஆசை வரும். இன்னும் எவ்வளவு நாள் இருப்ப உயிரோட, இன்னும் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா செலவு பண்ணலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் ரொம்ப நல்லா இருக்கு. சமுத்திரகனிக்கு, லக்ஷ்மிக்கு ரெண்டு பேருக்கும் நேஷனல் அவார்டு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் சூப்பர், எல்லாம் நான் லிப் தான், ஆனால் கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு 5-6 சாங் இருக்கு, எல்லாம் நான் லிப் தான். ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு இடையில படுவா கோபி, கோதண்டம், கார்த்திக் இவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன கேரக்டரை வந்து போறாரு. அந்த கேரக்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கேரக்டர்ஸ் தான் சமுத்திரகனியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒத்துக்கணும். இன்சூரன்ஸு, கிரெடிட் கார்டு, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கஸ்டமர்ஸ் பேசிட்டு இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஐடியாவே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இவங்களுக்கு நிறைய கடன் ஆயிடும். கிரெடிட் கார்டில் கடன் ஆயிடும். வீட்டுக்கு ஏதோ ஒரு 50000 ரூபாய் கட்டிருப்பாங்க.
ஐ மீன் நிலத்துக்கு அவங்க வந்து கலாட்டை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ கௌதம் மேனன் வர்றதுக்கு முன்னாடி போய் இவங்க அந்த கார் விட போறாங்க அவங்க வீட்டில். அந்த அவங்க கௌதம் மேனன் காரை ஒரு டாக்ஸியா மாத்திட்டு ஒரு நாளைக்கு 3000 4000 வருதுன்ட்டு ஓட்டுட்டு இருப்பாங்க. ஒய்ஃப் லக்ஷ்மி இட்லி கடை வச்சிருப்பா. அவ ஒரு அளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருப்பா. இட்லி கடையில நம்ம ஒரு நாளுக்கு எல்லாம் 5000 எல்லாம் வராது, பட் ஏதோ சம்பாதிச்சுட்டு இருப்பா. அவ பார்த்தா 2 3 உண்டில காசு போட்டு வச்சிருப்பான். இந்த ஃபுல் கதையெல்லாம் சமுத்திரகனி, ஒய்ஃப், அவங்க குழந்தை, அவங்க ஆசைகள், இதை சுத்தி தான் ஓடுது. ஆனா படம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதையில ஒன்றும் பெரிய புதுசான கதை அப்படி ஒன்றும் கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல நடக்கிற ஒரு கதை. நீங்க ஒரு நல்ல படம் பண்ணணும்ட்டா பாகுபலி மாதிரி கதை இருக்கணும், காந்தாரா மாதிரி கதை இருக்கணும், அப்படி கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் லைஃப்ல நடக்கிற ஒரு கதை. அழகா எடுத்திருக்காங்க, பியூட்டிஃபுல் ஸ்கிரீன் பிளே, ஹியூமர் இருக்கு, எல்லா சிச்சுவேஷன் ஹியூமர். ஸோ மீடியா ஆக்ட்ரஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டச்சிங்கா இருக்கு, நிறைய இடத்துல ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஒரு 10 இடத்துல ரொம்ப டச்சிங்கான சீன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இந்த படம் பார்த்துட்டு அழாமே வர்றவனே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு 5-6 சிச்சுவேஷன் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 இடத்துல கூட எவனானா கூட அவனுக்கு கல்ல இதயமா இருந்தா கூட அவன் கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. நான் அழவே மாட்டேன், நானும் கூட எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அந்த அளவுக்கு படம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. உள்ள அடிக்குது, உள்ள ஷேக் பண்ணுது பாடியை. அந்த மாதிரி சிம்பிளான கதை. இது ஒன்றும் யூத் மாதிரி கிடையாது, இல்லை தாய் கழிவு மாதிரி கிடையாது. அது 2 படத்தோட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம், ரொம்ப பவர்ஃபுல்லான படம். அபிநயா ஒரு கேரக்டர்ல வர்றாங்க, பட் அவங்க கேரக்டர் டக்குன்னு முடிச்சிடுறாரு. டெத்தான மாதிரி காட்டிட்டு ஒரு போட்டோ காட்டுறாரு. மீதி கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பையன் கூட நல்லா பண்ணிக்கிறான். டெஃபினட்டா லக்ஷ்மிக்கும் சமுத்திரகனிக்கும் டெஃபினட்டா இந்த வருஷம் நேஷனல் அவார்டு கொடுக்கணும். டைரக்டருக்கும் நேஷனல் அவார்டு கொடுக்கணும். இதுல குறை இருக்கான்ட்டு இருக்கு, அங்க இங்க லாஜிக் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதை தாண்டி அதை தவறி நம்ம பார்த்தா இது ஒரு ரொம்ப அற்புதமான படம். ராமச்சக்கரியன்னு இருக்கிற டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு கூட நேஷனல் அவார்டு கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான படம். யூத், தாய் கழுவே, அது 2ஓட இது படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் அந்த படங்களை பார்க்கும்போது எங்கேயோ கேட்ட கதை, திரும்பி திரும்பி பார்த்த கதை, அப்படிதான் ஐடியா வந்துட்டு இருந்தது. இது அப்படி கிடையாது. இந்த டைரக்டர் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் பண்ணுன்ட்டு சப்ஜெக்ட் எல்லாம் ஓஹோ ட்விஸ்ட் அப்படி எல்லாம் இருக்கிற தேவையில்லை. ஒரு சாதாரண மனுஷன லைஃப்ல ஒரு நடக்கிற ஒரு விஷயம் எடுத்துட்டு மிடில் கிளாஸ் ஆனால் அவனை எப்படி சோசியல் மீடியா அவனை அட்ராக்ட் பண்றாரு, ரியல் எஸ்டேட் அவனை எப்படி அட்ராக்ட் பண்றாரு, அவங்க ஆசைகள் எல்லாம் எப்படி தூண்டுறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. கடைசியில கௌதம் மேனன் வந்துட்டு அந்த காரு மறுபடியும் அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டு அவங்க போயிடுறாரு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல ஸ்கிரீன் பிளே, ரொம்ப டச்சிங்கான டைரக்ஷன். கண்டிப்பா இதை எல்லாரும் லைக் பண்ற மாதிரி இருக்கும். 2K கிட்ஸ் இருக்கட்டும், ஜென்ஸ் இருக்கட்டும், ஃபேமிலிஸ் இருக்கட்டும், பர்டிகுலர்லி டவுன்ல இருக்க பீப்புள், டவுன்ல இருக்கிறவங்க என்கிட்ட ரொம்ப வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. கிரெடிட் கார்டு ஆகட்டும் இன்னொன்னும் அந்த மாதிரி எல்லாம் வாங்க மாட்டாரு. வில்லேஜ்ல இருக்கிற லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் லெங்க்த் ஜாஸ்தி படத்துல, கொஞ்சம் லெங்க்த் ஜாஸ்தி. பட் நான் பார்த்தேன் எங்கெங்க கட் பண்ணி பார்க்கலான்ட்டு, கட் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு டைட்டா இருக்கு படம். அப்படி கட் பண்ணா கூட ஒரு 5 மினிட்ஸ் கட் பண்ணலாம், அவ்வளவுதான். ரொம்ப நல்ல படம், எல்லாரும் போய் பாருங்க. கார்மன் செல்வம் சமுத்திரகன லைஃப்லயே ஒரு ஒரு பிரம்மாண்டமான கேரக்டர்.
அதுக்கு அவர் உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு. டைரக்டரும் எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒர்க் வாங்கியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபியும் நல்லா இருக்கு. நன்றி சத்யன்.